வெயில் காலம் ஆரம்பிச்சாலே என்னதான் வெயில் செக்க போட்டாலும் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மாம்பழம், வெள்ளரி, தர்பூசணின்னு பழவிழாக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஆனா இந்த வரிசையில ரொம்ப டாப் லிஸ்ட்ல சில விஷயம் இருக்கும். அதுல ஒண்ணு நொங்கு சாப்பிடுறது. உச்சி வெயிலுக்கு நல்ல எலசான நொங்கா பார்த்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அதுல கிடைக்கிற சுகமே தனி. என்ன ரெசிபி, எந்த இன்கிரிடியன்ட் வச்சு செய்ய போறோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிதானே? சரி, ஆரம்பிப்போமா? சமையல் ரெசிபிஸ். நொங்கு பாயாசம். நொங்கு பாயாசமா? இன்னும் தலைய தொங்க போடாதீங்க. இது கற்கண்டு வச்சு செய்ய போறோம், கொஞ்சம் வித்தியாசமா. இது கூட சூப்பர் டூப்பர் போனஸா இன்னும் ஒரு நொங்கு ஃபலூதாவும் செய்ய போறோம். ஆச்சரியமா இருக்குல்ல? மேங்கோ ஃபலூதா, ரோஸ் ஃபலூதாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன நொங்கு ஃபலூதான்னு கேக்குறீங்களா? இது நம்ம இன்னோவேஷன், நம்ம சேனல் ஸ்பெஷல் ரெசிபி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல வாங்கிட்டு வந்த நொங்குல இருந்து ஓட்டெல்லாம் நீக்கிட்டு பல்பை மட்டும் சேகரிச்சுக்கலாம். ரொம்ப எலசா கிடைச்சனால ஒரு பக்கம் நல்ல நொங்கா கிடைச்சிருக்குன்னு சந்தோஷம்னாலும் இதுல இருந்து இந்த பல்பை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது வந்துச்சு ஒரு ஐடியா. சிரமப்படாம நல்லா கூர்மையா இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூனை எடுத்து அதை வச்சு சுரண்டிட வேண்டியதுதான்னு ஒரு வழியா பல்பை சேகரிச்சாச்சு. பாருங்க, இப்படி ஸ்பூனை ஓட்டோரமா உள்ள விட்டு எடுத்தா போதும், அப்படியே அழகா வந்துடும். அவ்வளவுதான். ஒரு கப்பு தேரிச்சு இதை எடுத்து ஒரு பக்கமா வச்சுட்டு இப்ப பாயசத்தை ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சொன்ன மாதிரி நம்ம சர்க்கரையை சேர்க்க போறது இல்ல, முழுக்க முழுக்க கற்கண்டு வச்சுதான் செய்ய போறோம். என்ன, சர்க்கரைக்கு பதிலா கற்கண்டு அவ்வளவுதானேன்னு நினைக்க வேண்டாம். கற்கண்டோட தன்மை குளிர்ச்சியும் கூட. நம்ம செய்யற ரெசிபி வெறும் ஒரு குளிர்பானமா மட்டும் இல்லாம உடம்புல இருக்க சூட்டை குறைக்கக்கூடிய ஒன்னா இருக்கணும்னு சொல்லி தான் சர்க்கரைக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி கற்கண்டு பயன்படுத்தியிருக்கோம். ஒரு கப் நொங்குக்கு 1/4 கப் விகிதம் போதும். நம்ம பாயாசத்தை பால்ல தான் செய்ய போறோம், அதனால கெட்டியாக்குறதுக்கு கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் தேவைப்படும். ஒரு 12 முந்திரி, ஒரு 10-12 பாதாம் இருந்தா போதும். இந்த முந்திரி பாதாம தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சு தோல் நீக்கிட்டு மிக்சியில போட்டு நல்லா மைய அரைச்சுக்கலாம். நீங்க ஒருவேளை எங்க சேனல் சமையல் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போ நம்ம சேர்க்க போறது இன்னும் ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். நம்ம சப்ஜா விதை இல்ல பேசில் சீட்ஸ், அதையும் தண்ணியில ஊற போட்டுடலாம். போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நல்லா பொல பொலன்னு ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையா வந்துடும். மட்டன் பாயா ரெசிபிக்கும் பஜ்ஜி வீடியோவுக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு சூப்பர். எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த கோடை ரெசிபிஸுக்கும் வரவேற்பு கண்டிப்பா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்போ அடுத்து 750 ml பாலை எடுத்து காய்ச்சிட்டு அதுல கற்கண்டை சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும். அதிகமா சர்க்கரைக்கு இணையா இனிப்பா இருக்கணும்னு சேர்த்தோம்னாலும் நொங்கு ஃப்ளேவர் தெரியாது, ஏதோ பால் பாயசம் சாப்பிட்றோங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். அடுத்து நம்ம அரைச்சு வச்ச முந்திரி பாதாம் கலவையையும் இதுல சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா வேக விட்டுறலாம். வேகும் போதே பாலும் நல்லா கெட்டி ஆகிடும். நீங்க நான்வெஜ் பிரியர்னா கண்டிப்பா எங்களோட புகாரி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் 65, கோலாப்ரி சிக்கன் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சு ஆற வச்சுக்கலாம்.
ஆற வச்சு எடுத்த பாலை நல்லா நொர வர வரைக்கும் நல்லா வீசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஏர் பபிள்ஸ் வர்ற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். பால் சூடாக இருந்தால் நொங்கு வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் அந்த நொங்கு ஃப்ளேவர் மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாலை ஆற வச்சு அதுக்கப்புறம் அந்த நொங்கை சேர்க்க போகிறோம். தனியாக எடுத்து வச்சிருந்த நொங்கையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை இப்போ எடுத்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். நொங்கு பாயாசம் ரெடி. என்ன வீடியோவை சரியா பார்த்தீங்களா? கேள்வியே கேட்கல அந்த சப்ஜா விதை என்னாச்சுன்னு சொல்றேன். அடுத்து வருவது நம்ம சமையல் ரெசிபீஸ் எக்ஸ்க்ளூசிவ் நொங்கு ஃபலூதா. அதில் தான் இதை பயன்படுத்த போகிறோம். நொங்கு ஃபலூதா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃபலூதா கிளாஸு இல்லை நீளமாக இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ரோஸ் சிரப், கடையில் ரெடிமேடாகவே கிடைக்குது, அதனாலும் சரி, இல்லை வீட்டில் ரோஜா இதழை வச்சு நீங்களே தயாரித்ததா இருந்தாலும் சரி, நான் கடையில் வாங்கினது தான் இன்னைக்கு பயன்படுத்துகிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை ஊற வச்சது. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப், அதுவும் கடையில் விற்குது. நம்ம வீட்லயே கூட நன்னாரி சிரப் செய்யலாம். அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா பின்னாடி போடுறேன், அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலயும் குளிர்ச்சியான பொருளை தான் நான் பயன்படுத்தி இருக்கேன். நன்னாரி சிரப்பா இருக்கட்டும், ரோஜா சிரப்பா இருக்கட்டும், ரெண்டுமே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது தான். அடுத்து நம்ம செய்து வச்சிருக்க நொங்கு பாயசத்தை எடுத்து ஒரு 3/4 நிரப்பி விட்டுருங்க. ஃபலூதான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் இல்லைன்னா எப்படி? சான்ஸே இல்லை. ஒரு பெரிய ஸ்கூப்பா நல்ல வெனிலா ஐஸ்கிரீம் அது மேல. அப்புறம் கொஞ்சமா கலருக்கு கொஞ்சம் நன்னாரி சிரப்பு, அடுத்து கொஞ்சம் ரோஸ் சிரப்பு, ரெண்டையும் சேர்த்தி கொஞ்சம் டிசைன் போட்டு விட்டுட்டு அது மேல ஒரு லோக்கல் சிவப்பு செரி பழம் அதை எடுத்து அதில் மெதுவாக குத்தி விட்டுருங்க. நம்ம ஊர்ல இதானங்க செரி, அவ்வளோதான். நம்ம ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் நொங்கு ஃபலூதா ரெடி. சமையல் ரெசிபிஸ் நேயர்களுக்காக. நம்ம சமையல் ரெசிபிஸ் சேனல்ல மேங்கோ குல்ஃபி, மேங்கோ சோர்பே, ஸ்ட்ராபெரி மொஜித்தோன்னு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நம்ம நொங்க மறந்துடாதீங்க. நொங்கு ஃபலூதா செஞ்சு அசத்திடுங்க. சீக்கிரமா இன்னொரு ரெசிபியோட வரேன். சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. பை பை.